நீங்க முரண் என்பது கொள்கையில பிரச்சனை வந்தாதான் முரண். எங்களுக்கு சில விஷயங்கள் வேணும் வேண்டாம்னு உள்ளது ஒரு தேர்தல் காலங்களில் எல்லா இடத்துலையும் வரக்கூடிய ஒண்ணுதான், புரிஞ்சுடுங்க. அதனால அதே மாதிரி வரக்கூடிய விஷயத்த முரண்னு ஏன் நம்ம ஒரு புதிய வடிவம் அதுக்கு கொடுக்கணும், அதான் எங்கள்கிட்ட கேள்வி. அப்படி எந்த முரணும் இல்லை, எதுவுமே இல்லை. அதான் எல்லோரும் திரும்ப திரும்ப சொல்லுது, இது ஒரு கொள்கை அடிப்படையிலான கூட்டணி. அங்க அவங்க தான் சொல்லாங்க நாங்க பங்கு வைக்கல சண்டைன்னு, நாங்க அப்படி சொல்லல. அது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வலுவான கூட்டணி தலைவர் அமைப்பார். சின்ன 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 நீங்க தலைவர்கள்னு சொல்லாங்க, கீழே சின்ன சின்ன கருத்துக்கள் பேசுவாங்க, அது எல்லாரும் பேசக்கூடியதான். ஆனா தலைவர் என்ன சொல்லிருக்காரு, எங்க தலைவர் இப்ப என்ன சொல்லிருக்காரு, அவர் என்ன சொல்லிருக்காருன்னா கூட்டணியை நான் பார்த்துக் கொள்கிறேன், இது பத்தி யாரும் கவலைப்படாண்டா, நாங்க ஏதோ ஸ்மூத்தா முடிப்போம்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை, ஒண்ணுமே இல்லை. தம்பி, நாங்க யாரையும் நம்பி அரசியல் பண்ணல. நான் யாருக்கு பலத்திலையும் நாங்க இல்ல. நாங்க எங்களுடைய பலத்தில் எங்களுடைய திட்டங்கள், அது சார்ந்து மக்கள் எங்களுக்கு தரக்கூடிய பேராதரவு, இதை தான் நாங்க நம்பி இருக்கோம். ஆனா மக்கள் எங்க கூட இருப்பாங்க. மக்களுக்கு தெரியும் இந்த அரசு சொல்லுவதும் செய்வதும் ஒன்றாக இருக்கிறது. சமூக நீதியை பேசுகிறோம், சமத்துவத்தை பேசுகிறோம், மக்களுக்கான பொருளாதார விடுதலை குறித்து பேசுகின்றோம். ஏழை எளிய மக்களுக்காக இந்த அரசு திட்டங்களை தீட்டுகிறது அவர்களுக்கு தெரியும். நாங்கள் வெற்றி பெறுவோம். அதான் உண்மை, அதான் உண்மை. என்ன ஈக்குவேஷன்ஸ் போட்டு பார்த்தாலும் இன்றைக்கு தமிழ்நாடு மக்களுடைய மனதில் இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் கூட்டணியும் மகத்தான வெற்றி பெற வேண்டும் என்ற மனநிலையில் மக்கள் இருக்கிறார்கள். நீங்க குற்றச்சாட்டுலாம் பேசுவாங்க. நீங்க வட இந்தியாவில் பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைகளுக்கு எண்ணிக்கை அவ்வளவு இடைநிற்றல் பல லட்சம் ஏற்பட்டிருக்கு. வன்முறை சம்பவங்கள் பல அங்கு அரங்கேறி கொண்டிருக்கிறது. குழந்தைய பிடிச்சு திருமணம் பண்ணி கொடுக்கிறது கூடிட்டு இருக்கு. இதெல்லாம் யாருக்கும் தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும்.